ஒரு நிமிஷம் அத்தை. யாரு தென்றல்? மாதவி அத்தை கால் பண்றாங்க. மாதவி எதுக்காக கால் பண்றா? தென்றல், மாதவி கொஞ்ச நாளா நம்ம 2 பேர் மேலயும் கோவமா தானே இருக்கா. அப்புறம் எப்படி உனக்கு ஃபோன் பண்றா? அதான் எனக்கும் புரியல அத்தை. இன்னைக்கு நிலாக்கும் ஆகாஷ்க்கும் சாந்தி முகூர்த்தம் நடக்க போகுது. இந்த நேரத்துல மாதவி அத்தை சம்பந்தமே இல்லாம எனக்கு எதுக்கு கால் பண்றாங்க? அது உங்க 2 பேரையும் மீறி நிலா ஆகாஷ் கல்யாணம் நல்லபடியா நடந்துருச்சு இல்லையா? அதனால அதை பத்தி உங்ககிட்ட பெருமையா பேசி உங்களை வெறுப்பேத்த கால் பண்றாங்களோ என்னவோ. அப்படிதான் இருக்கும் தென்றல். அப்படி அவ என்ன சொல்றான்னு நீ போன ஸ்பீக்கர்ல போடு, கேப்போம். ஹலோ அத்தை, சொல்லுங்க. தென்றல், இங்க நிலாவுக்கும் உன்னோட சித்தப்பாவுக்கும் பெரிய பிரச்சனை ஆயிடுச்சுமா. என்ன அத்தை சொல்றீங்க? என்ன பிரச்சனை? நிலா எங்க வீட்டு வாசல்ல பரிதாபமா நின்னுட்டு இருக்காமா. எனக்கு என்ன பண்றதுன்னே ஒண்ணுமே புரியலம்மா. நீ சீக்கிரமா இங்க வந்து பிரச்சனையை எப்படியாவது தீர்த்து வைக்க பாருமா. சீக்கிரம் வாமா. ஹலோ அத்தை, அத்தை. பாத்தீங்களா அத்தை, என் தங்கச்சி வாழ்க்கையில எந்த பயங்கரம் நடக்க கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த பயங்கரம் இன்னைக்கே வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே நடந்துருச்சு. தென்றல், அதெல்லாம் நாம அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல கிளம்புங்க. சீக்கிரம் அங்க போய் பேசி இந்த பிரச்சனை சால்வ் பண்ணலாம். கிளம்புங்க. இந்த விஷயத்துல ஏற்கனவே ஆண்டாள் பாட்டி என் தங்கச்சி மேல பயங்கர கோவத்துல இருப்பாங்க. இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து போனோம்னா அந்த கோவம் இன்னும் ஜாஸ்தி ஆயிடும். அப்புறம் அந்த பிரச்சனையை சால்வ் பண்றது பெரிய ரிஸ்க் ஆயிடும். அதனால நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன். நீ சொல்றதும் சரிதான் தென்றல். நீ சீக்கிரம் கிளம்பு. சரி, சீக்கிரம் கிளம்புங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் வெளியே நின்று அழுதுட்டு இருக்கீங்க? என்னாச்சு? பாட்டி, பாட்டி, நிலா, நீ உள்ள வா. வாங்க. ஆகாஷ், நில்றா. அவங்கள உள்ள கூட்டிட்டு வராத. நிலா, நீ உள்ள வா. டேய், நான் சொல்ல சொல்ல கேட்காம ஏண்டா அவளை உள்ள கூட்டிட்டு வர? அவங்க இந்த வீட்டுக்குள்ள வரவே கூடாது. உள்ள வர்றதுக்கு எந்த அருகதையும் இல்ல. நீ மட்டும் உள்ள வா. நீ வா, நான் பாத்துக்கிறேன். நான் சொல்ல சொல்ல கேட்காம ஏண்டா அவங்கள உள்ள கூட்டிக்கிட்டு வந்த? முதல்ல வெளியில அனுப்பு. பாட்டி, முதல்ல என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா சொல்லுங்க. எதுக்கு இவங்க மேல இவ்வளவு கோவமா இருக்கீங்க? கோவமா? கோல வெறியில இருக்க. உனக்கும் இவளுக்கும் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக இவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா?
பாட்டி முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுங்க பாட்டி. இன்னும் என்னத்தடா சொல்ற? இவளோட ஜாதகத்தை மாத்தி எழுதி என் உயிரோட விளையாடிக்கிட்டு இருக்காங்கடா. இதோ இதுல இருக்க பாரு, இதுதான் இவளோட ஒரிஜினல் ஜாதகம். ஆனா இவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? இவங்க குடும்ப ஜோசியர்கிட்ட சொல்லி இந்த ஜாதகத்தை மாத்தி தென்றலோட ஜாதகம் மாதிரியே இவ ஜாதகமும் என்னோட மரண கண்டத்தை தள்ளி போடும்னு என்ன நம்ப வைக்கணுங்கிறதுக்காக தென்றல் ஜாதகம் மாதிரியே இவ ஜாதகத்தை மாத்தி எழுதி என்ன ஏமாத்திட்டாங்கடா. நிலா, பாட்டி சொல்றதெல்லாம் உண்மையா? பேசு நிலா, பாட்டி சொல்றது உண்மையா? அதான் எனக்கு எதுவுமே தெரியாது. அம்மாதான் நான் எப்படியாவது உங்க குடும்பத்துக்கு மருமகளா வரணும்னு ஜாதகத்தை மாத்தி எழுதிருப்பாங்க போல இருக்கு. வேணும்னு அம்மா கிட்டே கேளுங்க. எனக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. ஆமா மாப்ள, நிலாவுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. இது நான் செஞ்ச தப்புதான். என் பொண்ணுக்கு உங்களை மாதிரி நல்ல மாப்பிள்ள கிடைக்கணும், அவ வசதியான குடும்பத்துல மருமகளா வாழணுங்கிற பேராசையில நான் தான் இந்த தப்ப செஞ்சுட்டேன். என் பொண்ணுக்கு இதுல எந்த சம்பந்தமுமே இல்ல மாப்பிள்ள. நான் செஞ்ச இந்த தப்புக்கு எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, ஆனா என் பொண்ணை மட்டும் தண்டிச்சிடாதீங்க மாப்பிள்ள. உங்களை கையை எடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஐயோ சம்மந்தி, நிறுத்தடே. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நல்லவ மாதிரி நாடகம் ஆடுறியா? அதான் நீயே ஒத்துக்கிறிய. இந்த வீட்டுக்கு உன் பொண்ணு மருமகளா வரணுங்கிறதுக்காகத்தான் கேவலமான காரியத்தை செஞ்சேன். அப்புறம் எதுக்குடே இவளை நான் என் வீட்டு மருமகளா ஏத்துக்கணும்? இத பாரு ஆகாஷ், இவளுக்கு இந்த விஷயம் தெரியலன்னாலும் இவ அம்மாக்காரி இந்த தப்ப செஞ்சு என் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாம பண்ணது நிஜம்தானே? இன்னும் சொல்ல போனா இந்த விஷயம் கல்யாண மண்டபத்துல இதோ நிக்கிறானு இவளோட அப்ப இவனுக்கும் தெரிஞ்சிருக்கு. அப்பா அம்மான்னு ரெண்டு பேருமே நம்மளை ஏமாத்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஃப்ராடுங்களுக்கு பிறந்தவதான் இவ. இவளை எப்படிடா நம்ம குடும்பத்துல மருமகளா சேர்த்துக்க முடியும்? முதல்ல இவளை இப்பவே அடிச்சு வெளியில துரத்து. ஆகாஷ், அவளை துரத்திடு. இவளுக்கும் உனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. இவ இந்த வீட்டுல இருக்கவே கூடாது. கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளு. துரத்தி விடுன்னு சொல்றேன்ல. ஏய், போடி இங்க இருந்து. பாட்டி,
ஆகாஷ், எதுக்குடா தடுக்கிற? இவளை பார்க்கும் போதெல்லாம் என் உயிரே ஒட்டு மொத்தமா என்னை விட்டு போற மாதிரி இருக்கு. என் உயிரை எடுக்கிறதுக்காகவே இவ இங்க வந்திருக்காடா. என் உயிரை விட இவ உனக்கு முக்கியமா இருக்க மாட்டான்னு நான் நம்புறேன். பாட்டி பாட்டி, எனக்கு இந்த ஜாதகம் ஜோசியத்துல எல்லாம் கொஞ்சம் கூட நம்பிக்கையே கிடையாது. ஆனா உங்களுக்கு அதுல பெரிய நம்பிக்கை இருக்கு. அந்த ஒரே ஒரு காரணத்துக்காகத்தான் இத்தனை வருஷமா நீங்க ஜாதகம் சம்பந்தமா பேசும்போதெல்லாம் நான் எதுவுமே சொல்லாம அமைதியா இருந்தேன். ஆனா இப்போ எனக்கும் நிலாவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஊரறிய உலகறிய இவ என்னோட பொண்டாட்டி ஆயிட்ட. இப்போ போய் இவளை வெளியே அனுப்ப சொன்னா என்னால எப்படி பாட்டி முடியும்? இவ அம்மா பண்ண தப்புக்கு இவ என்ன பாட்டி பண்ணுவா? இவளை எதுக்கு இதுக்காக தண்டிக்கணும்? அப்போ இவளோட தப்பான ஜாதகத்தால ஏன் உயிருக்கு எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்லை, அப்படித்தானே? ஜாதகத்தெல்லாம் உங்க அளவோட நிறுத்திக்கோங்க. அது எப்படி நீ சொல்லலாம்? எனக்கு ஜாதகத்துல முழு நம்பிக்கை இருக்கு. ஜாதகத்தால எனக்கு நல்லது கெட்டதுன்னு நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அதனாலதான் சொல்றேன், இவளை இங்க இருந்து துரத்தி விடுன்னு. பாட்டி, உங்களுக்கு ஜாதகத்துல நம்பிக்கை இருக்குங்கிறதுக்காக செய்யாத தப்புக்கு நிலா அதுக்காக தண்டனை அனுபவிக்கணும். என்ன ஆகாஷ், எவ்வளோ ஒருத்திக்காக என்னையே எதிர்த்து பேசுறியா? பாட்டி, நான் உங்களை எதிர்த்து பேசல, உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பாட்டி, இவ எவ்வளவு ஒருத்தி கிடையாது. நான் தொட்டு தாலி கட்டின என்னோட பொண்டாட்டி. ஏய், நிறுத்துடா. சும்மா என்ன திரும்ப திரும்ப தாலி கட்டினேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த தாலியே திருட்டுத்தனத்தால வந்த தாலி தானே? இதுக்கேண்டா இவ்ளோ மரியாதை? என்ன பாட்டி இப்படி கேக்குறீங்க? எனக்கு சுத்தமா நம்பிக்கையே இல்லாத ஜாதகத்து மேல உங்களுக்கு அவ்வளவு மரியாதை இருக்கும்போது இந்த உலகமே நம்புற தாலி மேல எனக்கு மரியாதை இருக்க கூடாதா? இப்போ முடிவா நீ என்னதான் சொல்ல வர்ற? செய்யாத தப்புக்கு நிலாவை தண்டிக்க வேண்டாம்னு சொல்றேன். நான் இனிமே இவ இங்க இருக்க கூடாதுன்னு சொல்றேன். பாட்டி, நான் உங்களோட பேரன் தான். நீங்க என்ன சொன்னாலும் கேட்பேன் தான். அதுக்காக இதை எப்படி பாட்டி கேட்க முடியும்? பாட்டி ப்ளீஸ், ஆர்ஷா பேசுறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நான் ஒன்னும் நீங்க விலைக்கு வாங்கின மிஷின் இல்ல பாட்டி. உங்களை மாதிரியே எனக்கும் சத, மூச்சு, உணர்ச்சி, புத்தி இது எல்லாமே இருக்கிற சாதாரண மனுஷன். எனக்கும் சரி எது தப்பு எதுன்னு தெரியுது. சாரி பாட்டி, நீ வானில. ஆகாஷ், நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், என் பேச்சுக்கு மரியாதை இல்ல இல்ல? அப்போ இவ ஜாதகத்தால நான் செத்தா கூட பரவாயில்ல, உனக்கு இவதான் முக்கியம் இல்ல? பாட்டி இப்படி கேட்டா எப்படி பாட்டி? நான் கேக்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு ஏன் உயிர் முக்கியமா இல்ல இவ முக்கியமா? இவதான் முக்கியம்னா தாராளமா அவ இங்கேயே இருக்கட்டும். ஏன் உயிர்தான் முக்கியம்னா இப்பவே இவளை இங்க இருந்து துரத்து.
ஏய், அதான் என் பேர அமைதி ஆயிட்டான்ல, அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? அவனுக்கு ஏன் உயிர் தான் முக்கியம்னு சொல்லாம சொல்றான். இதுக்கு மேல ஏண்டி இங்கேயே நிக்கிற? ஓடி இங்க இருந்து, ஓடி போ. ஐயோ நிலா. இப்ப சந்தோஷமா? இவளுக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நான் அப்பவே இந்த கல்யாணம் வேண்டாம் வேண்டாம் தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். நீ ஜாதகத்தை மாத்தின அந்த விஷயம் இந்த அம்மாவுக்கு தெரிஞ்ச இவ வாழ்க்கையே கேள்விக்குறி ஆயிடும்னு சொன்னேனே, கேட்டியா? இப்ப நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. ஏண்டி, என் பதட்டம் அம்மாவுக்கு தான் புரியலன்னா உனக்குமா புரியல? நீயாவது அப்பவே என் பேச்சு கேட்டிருக்கலாம்ல. ஏண்டி, ஏன் நீயும் என் பேச்சு கேட்காம உன் வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இப்படி அநியாயமா வாழ்க்கையை இழந்துட்டு நிக்கிறியேடி. சும்மா இருமா. ஏய், ஒரு நிமிஷம். நீ என்ன சொல்லிட்டு இருக்க? அப்போ உன் அம்மாக்காரி ஜாதகத்தை மாத்தி எழுதின விஷயம் உன் தங்கச்சிக்கு ஏற்கனவே தெரியும். தென்றல், இந்த விஷயம் நிலாவுக்கு ஏற்கனவே தெரியுமா? ஐயோ, நானே சொல்லி மாட்டி விட்டுட்டேனே. சொல்லு தென்றல், இந்த விஷயம் நிலாவுக்கு ஏற்கனவே தெரியுமா? நான் அப்ப கேட்டப்ப கூட இந்த ஜாதக விஷயம் உங்க அம்மா பண்ண தப்பு தான், தனக்கு அதை பத்தி எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. இப்போ நீ நிலாக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. நிலா, ஏன் அமைதியா இருக்க? தென்றல் சொன்ன மாதிரி இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? சொல்லு நிலா, இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? அப்புறம் ஏன் இவ்வளவு நேரம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருந்த? மாப்பிள்ள அது ஏய், போய மூடு. அவன் தான் கேட்டுக்கிட்டு இருக்கான்ல, ஏண்டி உம்முன்னு இருக்க? அப்ப இந்த விஷயம் கல்யாணத்துக்கு முன்னாடியே உனக்கும் தெரிஞ்சிருக்கு. ஆனா எங்க கிட்ட தெரியாதுன்னு பொய் சொல்லிட்டு இருக்க, அப்படித்தானே? பாட்டி, நீங்க இருங்க, நான் கேக்குறேன். ஏய், இன்னும் என்னடா கேட்க போற? அதான் எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சுல்ல. இந்த தென்றல் திமிர் பிடிச்சவதான், ஆனா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டா. அவ சொன்ன மாதிரி ஜாதக விஷயம் நிலாவுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு. இவளும் அவ அம்மாவோட சேர்ந்து மறைச்சிட்டா. நிலா, நான் ஒன்னதான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கேன், பதில் சொல்லு நிலா. இந்த விஷயம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா தெரியாதா? என்னடி மறுபடியும் நீலி கண்ணீரா? இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை ஒத்துக்க மாட்டேன். கேக்குற விதமா கேக்குறேன். பாட்டி, உன் அம்மாக்காரி ஆகாஷ் கையால
தாலி கயிறு உன் கழுத்துல ஏறணுங்கிறதுக்காகத்தானே ஜாதகத்தை மாத்தி எழுதி என்னை ஏமாத்துனா? அந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா தெரியாதா? இந்த தாலி மேல சத்தியம் பண்ணி சொல்லு.